அந்த கரூர் நிகழ்ச்சியிலேருந்தே நான் சொல்லிட்டு வரேன். விஜய் தான் அடுத்த முதல்வர், 150 சீட்டுக்கு மேலே வாங்குவார், வாங்கி அவர் தான் முதல்வராக வருவார். கட்சிக்காரங்க யாரும் வந்து கட்சிக்கு விசுவாசமாக இல்லை. காரணம் கட்சி அவனை கூலிக்காரனை மாற்றிடுச்சு. நீ வந்து கொள்ளையடித்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் சொன்னப்போ கோயம்புத்தூரில் பவுனெல்லாம் கொடுத்தாங்களாம். பவுன் கொடுத்தாங்க, இது கொலுசு கொடுத்தாங்க, 5000 கொடுத்தாங்க, 10,000. இதெல்லாம் யார் விட்டு அப்போ போன எதுக்காக கொடுக்குறீங்க? இளைஞர்கள் வரணும், ஒரு நாட்டில் இனிமேலாச்சும் நாடு உருப்படணுன்ற எண்ணத்தோட விலகி போகிறது நல்லது. அறிவுள்ள அத்தனை மக்களுக்கும் தெரியும். அது புரிஞ்சதுன்னா இவங்க வந்து போய் இப்போ ராகுல் காந்தி காலில் வந்து ஒழுங்காக கட்சி நடத்துறதுதான் நடத்தணும். இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டில் போய் பண்ணையார் வேலை பார்க்கணும், அவ்வளோதான். முதல்ல வந்ததும் என்ன பண்ணணும்னா, மதுவை ஒழிப்பதற்கு, டாஸ்மாகை ஒழிப்பதற்கு திட்டம் தீட்டணும், ஒரு கமிட்டி போடணும். விஜய் இருக்கிற காலத்துக்கும் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கலாம். எங்கேயாவது சோரம் போனால் மக்கள் வந்து ஒரு தடவை. இப்போ விஜய் அவர்களுடைய வெற்றின்றது பலரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா நடந்திருக்கு. ஏன்னா இவங்க நினைச்சது, இப்போ விஜய் தரப்புல இருந்து நினைச்சதுமே ஒரு 70-60 எடுப்போம், இல்ல நெக்ஸ்ட் யார் கூட இருக்கலாம். ஆனா இப்போ 180, அதுவும் லீடிங்லேயே மட்டுமே வரக்கூடிய கட்சியா மாறி இருக்கு. அப்படின்னும் போது சரியான கணக்கு போடலை. இவங்களுடைய ஆசைகள், நிர்பந்தங்கள் காரணமாக கணக்கு முதல்ல 2 சீட்டு வரும், 1 சீட்டு வரும், வரவே வராது, 5% வரும், 10. இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஆசை, கமிட்மெண்ட்டுடைய காரணமாக இவங்க நினச்சது. யதார்த்தமான நிலைமையை நினச்சி நான் முதல்லேருந்து டே 1 அந்த கரூர் நிகழ்ச்சியிலேருந்தே நான் சொல்லிட்டு வரேன். விஜய் தான் அடுத்த முதல்வர், 150 சீட்டுக்கு மேலே வாங்குவார், வாங்கி அவர் தான் முதல்வராக வருவார் அப்படின்றத நான் கரூர் நிகழ்ச்சியிலேருந்து ஏறக்குறைய ஒரு 30க்கு மேற்பட்ட பேட்டி கொடுத்துருக்குறேன். 30லேயும் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வரேன். என் கணக்கு எனக்கு என்ன, அந்த கணக்கு தவறுனதுக்கு காரணம் அமைப்பு சரியாக இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா 150, 160, 180 சீட்டு வரும். 1971 நான் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு மக்களுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. கட்சிக்காரங்க யாரும் வந்து கட்சிக்கு விசுவாசமாக இல்லை. காரணம் கட்சி அவனை கூலிக்காரனை மாற்றிடுச்சு. அதனால் அவன் விசுவாசமாக இல்லை. கட்சின்றது அண்ணா என்ன சொல்லுவார்னா, நம்முடைய கட்சியினுடைய உயிர்நாடு என்பது நம்முடைய தொண்டர்கள் தான். தொண்டர்கள் இல்லாமல் நம்ம கட்சி கிடையாது, அவங்கள்ட்ட இருந்தால் முடிவுகளே வரணும் அப்படிம்பார். அதெல்லாம் விட்டுட்டாங்க. முடிவுகள் வந்து கோபாலபுரத்துலேருந்தும் எடப்பாடியிலேருந்து முடிவு வந்தால் முடிவு இல்லை. இதெல்லாம் தொண்டர்கிட்டேருந்து என்ன முடிவு, அவன் என்ன யாரை நேசிக்கிறான், எப்படி பண்ணுறான்னு. நீ வந்து கொள்ளையடித்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் சொன்னப்போ கோயம்புத்தூரில் பவுனெல்லாம் கொடுத்தாங்களாம். பவுன் கொடுத்தாங்க, இது கொலுசு கொடுத்தாங்க, 5000 கொடுத்தாங்க, 10,000. இதெல்லாம் யார் விட்டு அப்போ போன எதுக்காக கொடுக்குறீங்க? கொள்ளையடிக்கிறதுக்கா? இதெல்லாம் கொடுத்தும் இவ்வளோதான். இவ்வளோ கொடுத்தோம், பவுன் கொடுத்து, அது கொடுத்து, இது கொடுத்து. இப்போ இது செந்தில் பாலாஜி கரூர்காரரு, கரூர்ல நின்று இருக்கணும், கோயம்புத்தூருக்கு கரூர்ல நிற்கிறதுக்கு முடியல. காரணம் கரூர்ல நடந்த 41 பேர் இறந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த மக்களே சொல்றாங்க. இவர் தான் காரணம், அதை இந்த நிகழ்ச்சியை இவர் தான் ஏற்பாடு பண்ணாங்க, இவரும் ஸ்டாலினுடைய ஒப்புதலோட தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அங்கே பேச்சு வந்து நான் போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சி முடிந்தோம். ஏன்டா நான் திருச்சி மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்தேன். கரூரை பற்றி தெரியும். திருச்சி மாவட்டத்தில் என்டையராக நூக் அண்ட் கார்னர் எனக்கு தெரியும். போய் என்னன்னு விசாரித்த போது எல்லா திட்டம் போட்டு அதை அங்கே வந்து அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ஏற்பாடு பண்ணவங்களே இவங்க தான்றது மக்கள் மத்தியில் வந்துச்சு. அது இப்போ செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்சதுனால தான் கரூரில் நின்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் கோயம்புத்தூரில் போய் நின்னது. ஒன்றும் கோயம்புத்தூர்லேயும் ஒரு பெரிய வெற்றி கிடையாது இவங்களுக்கு, சாதாரணமாக தான் போச்சு. அதுவும் பவுன் அது இது கொடுத்து என்னென்னமோ பண்ணி தகவல் திப்பெல்லாம் பண்ணாங்க. அதனால் இதெல்லாம் அரசியல் கட்சியாக இருக்கிறதுக்கு இனிமேல் தானாக மரியாதையை அவங்கெல்லாம் ஒழுங்கி நம்மெல்லாம் இப்போ தப்பு பண்ணிட்டோம். இனிமேல் மக்கள் வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஒதுங்கி நம்ம போய் இளைஞர்களுக்கு வழி விடுவோம், புதிய இயக்கங்கள் வரணும், இளைஞர்கள் வரணும், ஒரு நாட்டில் இனிமேலாச்சும் நாடு உருப்படணுன்ற எண்ணத்தோட விலகி போகிறது அவங்களுக்கு நல்லது என்பது என்னுடைய. ஓகே, இந்த பக்கம் கூட்டணிகள் ஒரு மாதிரி ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் திமுக கூட்டணியில் இருக்கவங்க தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் முறைப்படி அவர் சொன்னதுக்கு கவர்னர் வந்து சரி 108 பேர் 10 பேர் குறையுது, நாங்கள் 15 நாள் எல்லாம் ஏற்பாடு பண்ணோன்னா அது ஜனநாயக பண்பு இருக்குமானால் கவர்னர் ஒத்துக்கிட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணோம். ஆனால் டெல்லி என்ன சொன்னிச்சோ தெரியல. அவர் வந்து 118+ காட்டினா தான் நான் வந்து பர்மிஷன் கொடுப்பேன்ற மாதிரி ஏதோ நேற்று ஒரு செய்தி வந்து அது எந்த அளவுக்கு உண்மை அலேக்கர் சொல்லியிருக்காரு இல்லையா? அது அதனால் அது 108 இருக்கிற போது இப்போ இருக்கிற கட்சியில் பெரிய கட்சி அவங்க தான் கூப்பிட்டு. ஸோ இது வரைக்கும் இந்தியாவினுடைய சுதந்திரம் பெற்ற காலத்துலேருந்து எல்லா இடத்துலையும் எது பெரிய கட்சியோ அவங்கள கூப்பிட்டு நீங்கள் கவர்மெண்ட் அமைச்சு ஒரு 15 நாள் அல்லது ஒரு மாதத்தில் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுங்கன்னு தான் அதுதான் முறை. அதை மாற்றி சொன்னாங்கன்னா அது வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஏற்கனவே பிஜேபி பேரில் அருவறுப்பு இருக்குது, இன்னும் அருவறுப்பு அடைவாங்களே தவிர இது வந்து சீப்பை
மறைச்சா திருமணம் நின்றுடும். சரி, இங்க விஜய் அவர்கள் வரும்போதும் சரி, கட்சி தொடங்கும் போதும் சரி, பல இடங்கள பிரச்சாரம் பண்ணும் சரி, விஜய் அவர்கள் பிஜேபியோட அஜெண்டாவை தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராரு அப்படின்ற பேச்சுகள் வந்ததை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கு காங்கிரஸ் கூட போயிருக்காங்க. அப்படின்னும் போது இப்போ விஜய் அவர்கள் காங்கிரஸோடைய இதுவா செயல்பட போறாரா இல்ல பிஜேபியோட இவங்க சொல்ற மாதிரி விஜய் வந்து ஒரு அரசியல் தலைவரா செயல்பட போறாரு, அவ்வளவுதான். அவர் ஆரம்பத்திலே விக்கிரவாண்டியில சொன்னார், நம்முடைய கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக, ரெண்டுலயும் இன்னும் அவர் மாறல. அவர் மாத்த முடியாது. மாத்தினார்னா அவரை மக்கள் மாத்திடுவாங்க. ஓகே, என்ன சார் அவர் மாறிட்டாருன்னா, கொள்கை பிடிப்பு இல்லாம மாறிட்டாருன்னா மக்கள் மாறிடுவாங்க. ஓகே, ஆனா இதெல்லாம் நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 5 வருடங்கள் இனி விஜய் அவர்கள் அவருக்கு பக்கத்துல நல்ல அட்வைசர்ஸ் வச்சுக்கிட்டு எதையும் எதிர்பார்க்காமல் எதற்கும் பலியாகாமல் தயவு தாட்சண்யம் இல்லாமல் எது மக்களுக்கு தேவையோ எது நியாயமோ அதன்படி நடந்தா தைரியமா வீரத்தோடு ஒரு கம்பீரமா நெஞ்ச நிமிர்த்தி ஆட்சியை தொடர்ந்து நடத்த முடியும். அதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை அவர் செய்வார் என்று நான் நம்புகிறேன். அதுல இருந்து பின்வாங்கினா அது விளைவு மக்கள் வந்து வேடிக்கை. இனிமே ஏன்டா 2 கட்சியை விட்டா வேற வேலை இல்லைன்னு நினைச்சவங்க 3வது கட்சியா ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அதனால வந்த விற்பாடு இனிமே மக்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். இனிமே வந்து தப்பு பண்ணா நம்ம அரசாங்கத்தை மாற்றுவோம் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அதனால அதெல்லாம் புரிந்து கொண்டு எல்லாருமே அவங்கவுங்க லெவல்ல அவங்கவுங்க ஒழுங்கா இருக்கிறோம். மக்கள் தெளிவாகி விட்டார்கள். இப்போ காங்கிரஸ் வந்து 5 சீட்டு ஓகே, நாங்க உங்க கூட வரோம், தாவேகா கூட கூட்டணிக்கு முடிவு பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ராகுல் அவர்களும் வந்து பதவி ஏற்பு அன்னைக்கு வந்து வர்றதா தகவலும் வருதே. அது சொல்றாங்க. அது என்ன பண்றான்னு தெரியல. அதாவது ராகுலுக்கு முதல்ல இருந்தே வந்து விஜய் கூட சேர்ந்து கட்சி தோழமையோட இருக்கணும் அப்படின்னு தான் அவர் நினைச்சாரு. அவர் வந்து அவர் அதுக்கெல்லாம் பண்ணாரு. அதெல்லாம் இவங்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதாவது திமுகவினுடைய திட்டம் என்னன்னா, ஒரு கட்சி தன்னுக்கு வந்து உடன்படலைன்னா அந்த கட்சியை உடைக்கிறது அவங்களுடைய வேலை முதல்ல. அது மாதிரி தான் முஸ்லீம் லீக் உடைச்சது கருணாநிதி தான். அதனால இது உடைச்சிடுவாங்க. இங்கேயும் என்ன ஆச்சுன்னா, சிதம்பரம் அந்த செல்வ பெருந்தகை இது மாதிரி ஆளுங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு வந்து இது திமுகவோட தான் உடன்பாடு. அதாவது மேல் மட்டத்தில் மாறி மாறி பதவி அனுபவிச்சவங்க பூரா வந்து திமுகவோட தான் இருப்போம் அப்படின்ட்டாங்க. இவங்க கீழ்மட்டத்தில் வேலை செஞ்சவங்க கிடையாது, கீழே இவங்களுக்கு தொடர்பு கிடையாது. மேல் மட்டத்தில் காங்கிரஸ் வேற சொல்லி அந்த பதவி சுகத்தை அனுபவிச்சவங்க இப்படி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் போது என்ன வச்சுன்னா, அவங்க வந்து நியாயமாக ராகுல் காந்தி நியாயமாக ஒரு முடிவெடுத்து நீங்கள் விஜயோட சேர்றதுன்னு அவர் ஒரு முடிவு எடுத்தார். அதுக்கு இவங்கெல்லாம் உந்தகம் விளைவிப்பாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தோடனே இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, அப்படி அவங்க அங்கே போனால் நாங்கள் உங்களோட இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு அந்த கட்சிக்காரங்களே தயாராகிட்டாங்க. அதுக்கு வேண்டிய விலையை கொடுத்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க திமுக. அது முடிஞ்சு போச்சு. அதனால் அதை பார்த்துட்டு அவங்க பண்ணது என்ன பண்ணால், கட்சியை உடைச்சி இவங்களை ஒரு கட்சின்னு நாம ஆக்கிறத விட நாம் இந்த தடவை போனால் பார்த்து தியாகம் பண்ணுவோம், திமுகவோடய இருப்போம், அடுத்த வெளியில் வந்த ஒரு பாடு திரும்ப நம்ம வந்து சரியாக கட்சியை நடத்துவோன்ற எண்ணத்துக்கு வந்து இப்போ ஆகியிருக்காங்க. அதுக்கு சிக்னலாக அந்த நேரத்தில் வந்த எம்பி சீட்டையே ஒரு அடையாளம் தெரியாத மக்களுக்கு எல்லாம் பாப்புலராக இல்லாத ஒருத்தருக்கு எம்பி கொடுத்த அன்னைக்கே சரி இவங்களை பற்றி அவங்க என்ன கணக்கு போட்டாங்கன்னது அறிவுள்ள அத்தனை மக்களுக்கும் தெரியும். அது புரிஞ்சதுன்னா இந்த இவங்க வந்து போய் ராகுல் காந்தி காலில் விழுந்து ஒழுங்காக கட்சி நடத்துறது தான் நடத்தணும், இல்லைன்னா அவங்கவுங்க வீட்டில் போய் பண்ணையார் வேலை பார்க்கணும், அவ்வளோதான் வேலை. ஓகே சார். ஆனால் இப்போ விஜய் அவர்கள் இந்த வெற்றின்றது எல்லோருக்கும் விஜய் அவர்கள் வந்து பிடிக்கக்கூடிய இல்லை ரசிக்கக்கூடிய இடத்துல இல்லை ரசிக மனப்பான்மையில தான் விஜய் அவர்களுக்கு இங்கே ஓட்ஸ் வந்து வந்துருச்சு சொல்கிறேன். நீங்கள் சொல்லும்போது கூட இவங்க சரியா செயல்பட்டு இருந்தா 180 இடங்களை கூட அடிச்சிருப்பாங்க அப்படின்ற இடத்துல வரீங்க. அப்படின்போது விஜய் அவர்கள் எந்த இடத்துல சரியா செயல்படுத்த பேசிக்கா ரசிகர்கள்னு ஒரு செக்ஷன். அது தவிர திமுகவினுடைய பார்த்து அதிமுகவை பார்த்து எங்கடா போறது என்ன பண்றதுன்னு பார்த்து ஒன்றும் வழி இல்லாமல் இருந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஆள் கிடைச்சதும் அந்த ஆளை துரத்தி பிடிச்சிக்கிட்டே போனாங்க. அதான் உண்மை. பூரா இப்போ ஓட்டு போட்டவங்க பூரா விஜயனுடைய ரசிகர்கள் அல்ல. ரசிகர்கள் ஒரு இப்போ 20-25% இருக்கும். இவங்க 2 பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்னன்னா, திமுக ஒரு தவறான கட்சி, அதிமுக ஒரு தவறான கட்சின்றது மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. வேற யாரும் இல்லையே என்னன்னு மாறி மாறி வந்தாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பை விஜய் கொடுத்ததுனால அந்த பக்கம் மக்கள் போயிட்டாங்களே தவிர எல்லாரும் ரசிகர்னு நீங்கள் சொன்னால் தப்பு. நான் வந்து யாருக்கும் ரசிகர் இல்லை. ஆனால் அந்த நிலைமையை பார்த்து அன்னையிலேருந்து முதல் நாள் அந்த இது கட்சி அவர் தொடங்குற நாள்லேருந்து நான் வந்து தொடர்ந்து உண்மையை யதார்த்தமாக புரிஞ்சு உள்ளதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஒன்றும்
அதிகமாக மிகைப்படுத்தவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. நிலைமை இது மாதிரி இருக்குது, அவருக்குடைய வாய்ப்பு இருக்குது. ஏன்டா இதுக்கு முன்னாடி நான் 2-3 வருஷமாக நான் வந்து அநேகமாக எல்லா கட்சிக்காரர்களையும் எனக்கு வேண்டியவங்க நிறையா இருக்காங்க. அவங்கள கேட்குற போது, ஏன்பா உங்கள் கட்சியில் இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் நடக்குது, நீங்கள் கேட்குறது இல்லையானா என்னென்ன பண்ணுறது, கேட்க முடியல அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு சரியில்லைன்ன போது நீ ஏன்னா அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற அப்படின்னு கேட்டால், நீங்கள் வேணால் தனியாக இருக்கீங்க, உங்களால் முடியுது, நாங்கள் வந்தால் வெளியில் வந்தால் தனியால் ஆகிடுவோம், ஆனால் அதை மாதிரி ஆகிடுவோம், அதனால் ஒரு கூட்டத்தோடயே இருக்கணும்னு இருக்கிறோம். நேரம் வரும் பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நேரம் வந்தது, அவங்க வேலையை காட்டு. ஓகே, விஜய் அவர்கள் இந்த 5 ஆண்டுகள்ல என்னென்ன செய்தா சிறப்பா இருக்கும்? முதல்ல வந்ததும் என்ன பண்ணணும்னா, மதுவை ஒழிப்பதற்கு, டாஸ்மார்க்கை ஒழிப்பதற்கு திட்டம் தீட்டணும், ஒரு கமிட்டி போடணும், போட்டு அதை ஒழிக்கிறதுக்கு ஏற்கனவே அதுக்கு இரையானவங்களுக்கு எப்படி அவங்கள வந்து அதுலேருந்து ரிலீவ் பண்ணி கொண்டு வர்றது, அந்த வருவாய் எனக்கு தேவையில்லை. அண்ணா சொன்னபடி எனக்கு நான் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மதுவிலக்கை ரத்து செய்ய மாட்டேன்ற அதே வரியை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிறவங்கள எப்படி ரிலீவ் பண்ணுறதுன்றது இருக்குது. முதல்ல இருக்குது. எப்படி இருக்குன்னா, அந்த நோய், இந்த மது நோய், போதை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பர்மிட் கொடுத்து மாதத்தில் ஒரு யூனிட் 2 யூனிட், ஆனால் அதே வந்து இப்போ ஒரு குவார்ட்டர்னுடைய காஸ்ட் 10 ரூபா தான்மா, அதை 160 ரூபாய்க்கு கொள்ளை அடிக்கிறாங்க. கனிமொழிக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுமா மதுராந்தகத்தில். என்ன அநியாயம்! இந்த போன தேர்தலில் மது வந்ததும் முதல் கையெழுத்து மது ஒழிப்போன்னு, மது ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு மது ஃபேக்ட்ரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அநியாயமாக இருக்குது. அதை எப்படி கொண்டு வருவது என்று பார்த்து செய்தால் தமிழ்நாட்டில் அடித்தளத்தில் இருக்க மக்கள் பூரா இவங்க பின்னால வருவாங்க. விஜய் அவர்களுடைய பின்னாடி தான் இருப்பாங்க. அதை முதல்ல ஒழிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் அதை ஒழிக்கணும். லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும். இயற்கை ஆதாரங்கள் வந்து நம்ம அனுபவிக்கணுமே தவிர அதை வந்து அழிக்கக்கூடாது. ஒரு பழைய காலத்தில் பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணிட்டா நான் அடிப்பேன், உதைப்பேன், கொல்லுவேன் அப்படின்வான், அப்பங்காரம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இவங்க அதை மாதிரி பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறேன், இயற்கையை அனுபவிக்கலாம். ஒரு கல்யாணம் பண்ணுறோம், ஒரு பொண்ணு, ஏழை பொண்ணு கல்யாணம் பண்ணுறோன்னா அவளை வச்சுட்டு குடும்பம் நடத்தலாம், அது பண்ணலாம். அதை விட்டுட்டு அதையே அழிச்சா, நீ அதையே விற்கிறது, அதையே வாடகைக்கு விடுறது அப்படின்ற ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு அக்கிரமமான வேலை. அது இல்லாமல் இயற்கையை வந்து அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் கற்றுக்கோணுமே தவிர அதை அழிப்பதற்கு இவங்க கற்றுக்கக்கூடாது. அதையெல்லாம் பண்ணாங்கன்னா இவங்க ஆட்சி சிறப்பாக இருக்கும். அதுதான் முறை. விஜய் இருக்கிற காலத்துக்கும் ஆட்சி படத்தில் அமர்ந்திருக்கலாம். எங்கேயாவது சோரம் போனால் மக்கள் வந்து ஒரு தடவை திமுக அதிமுக அழிச்சு பழக்கப்பட்டாங்க. அதனால் இனிமேல் அவங்க கூர்ந்து கவனித்து கொண்டு இருப்பார்கள். அவங்கள வந்து சும்மா விட மாட்டாங்க. அதையும் நான் சொல்கிறேன், ரெண்டுமே சொல்கிறேன். ஓகே சார், இவ்வளவு நேரங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இதே போல் பல இடங்களில் உங்ககிட்ட விவாதம் பண்ண நினைக்கிறோம். நன்றி சார். நல்லது, வணக்கம்.